ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நம்ம முதல்ல கடாய் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய முந்திரி 7 எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 எடுத்திருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிடலாம். இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை நறுக்கி அதே மசாலா ஜார்லேயே ஆட் பண்ணிடலாம். அதிலே போட்டுக்கிட்டு இதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுமே 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து இதோடையே வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது எல்லாமே சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நான் சிக்கனை விசில் விட்டு வச்சுருக்கேன் குக்கரில். அது கூடவே நான் மஞ்சள்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோம்ல, அந்த கடாயிலேயே விசில் விட்டு வச்சுருக்க குக்கரில் சிக்கனை எடுத்து இதோட போட்டு இந்த மசாலாவில் நல்லா பரட்டி எடுக்கலாம். இது போல் பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் இது சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா தக்காளிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இது போல் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஜாரில் மசாலாலாம் இருக்கும்ல கொஞ்சம், அதுலேயே தண்ணி நம்ம லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி, தனியாக தண்ணி ஊற்றாமல் அதுலேயே ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் நம்ம ஊற்றிடலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது லைட்டாக கொதி வரும்போதே குக்கரில் சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஏற்கனவே சிக்கன் நல்லா விசில் விட்டு வெந்திருக்கவ நம்ம திருப்பியும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். இது வந்ததுமே கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் கிறிஸ்பியாக வதக்கி எடுத்திருக்கேன், இது போல் ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்திருக்கேன். அதை நான் முதல்ல வதக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம இது மேலே சுற்றி தூவி விட்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறது எப்படின்றத பார்த்தோம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.